எப்படியாவது இன்னைக்கு ரேஸ்ல நம்ம ஜெயிச்சாகணும். இந்த ஊர்லயே நான் தான் சிறந்த ஆர்சி கார் ஓட்டுறவன். நான் தான் இந்த போட்டியில ஜெயிப்பேன். அந்த ப்ளூ கார் மாஸ்டர் ட்ரக் தான் சூப்பரா இருக்கு. அந்த கார் தான் இந்த போட்டியில ஜெயிக்கணும். டேய் புடிப்பையில நம்ம பாஸோட கார் ரெட் கலர். நம்ம பாஸுக்கு சப்போர்ட் பண்ணு. ஆரம்பிச்சு அடுத்த செகண்டே அங்க போயிட்டான். நம்ம கார் இதுக்கு மேல ஸ்பீடா போக மாட்டேங்குதே. அச்சோ கார் கமந்துருச்சு. கரப்பாம்பூச்சி மாதிரி கமந்துருச்சு. எஸ் கார் திருப்பியாச்சு. இப்போ அவன் எப்படியாவது கிராஷ் பண்ணி போயாகணும். இவன் என்ன இங்க வெயிட் பண்றான்? ஓ முன்னாடி ஏதோ ஒன்று இருக்கு போலங்க. அதை கிராஷ் பண்ணி போகணும் மாட்டுக்கு. இருங்க அவனை அதில் மாட்டி விட்டுலாமா? இடிச்சு அவனை அதுக்குள்ள மாட்டி விடலான்னு பார்த்தா உசாரா தப்பிச்சிட்டான். நான் மாட்டிக்கிட்டேன். என்ன பண்ணாலும் இவனை கிராஷ் பண்ணி என்னால போக முடியல. நான் தான் ஃபர்ஸ்ட் போய்கிட்டு இருக்கேன். அப்படிதான் இன்னும் வேகமா போ. நம்ம தான் ஜெயிக்கணும். நான் தான் ஜெயிக்க போறேன். வேணும்னே நம்மளை இடிச்சு தள்ளி விட்டு போறான். விட மாட்டேன்னா ஒண்ணு. யாரா அது? போற வழியில மண்ணுல கோட்டை கட்டி வச்சிருக்கீங்க பாவி பசங்களா. இந்த ஸ்பீடு பத்தாது. இன்னும் நம்ம வேகமா போகணும். அவன் நம்ம பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான். அவனை ஜெயிக்க விட்டுறக்கூடாது. அந்த டப்பா காரை வச்சு அவன் நம்மள தாண்டி போயிடலாம் நினைக்கிறாரா? அடே கொஞ்சம் பொறுமையா போடா. ஓ ஸ்பீடுக்கு என்னால வர முடியல. நல்ல வேலை நம்ம கார் குட்டியா இருக்கும். சந்து பூந்துக்குள்ள எல்லாம் உள்ள பூந்து வந்துருது. ஆனா ஸ்பீடு தான் இதுக்கு மேல போக மாட்டேங்குது. அதோ போறான் பாருங்க முன்னாடி. அவனை கிராஷ் பண்ணி போகணும். அவன் கார் கம்ம வந்துருச்சுன்னு பார்த்தா ஏன்னா மறுபடியும் நார்மலா மாறிட்டான். இதே அந்த இடத்துல நம்ம கார் இருந்தா நினைச்சு பாருங்களேன். அந்த கல்லு மேல இடிச்சு அப்படி வானத்தை பார்த்து மல்லாக்க பப்பர பேன் கிடந்திருக்கும். இப்படியே அவனை நம்ம கிராஷ் பண்ணி வந்தாச்சு. இப்ப நம்ம தான் முன்னாடி போய்கிட்டு இருக்கோம். ஆஹா இது வேறையா? கிராஷ் பண்ணி போயிட்டான்டா மறுபடியும். என்னதான் பண்ணாலும் அவன் எப்படி நம்மள கிராஷ் பண்ணி போயிடுறானே. நம்மளை விட அவன் சூப்பரான ஆர்சி கார் வேற வச்சிருக்கான். டேய் லவ்லி, நம்பிக்கையை கைவிடாத. உன்னால கண்டிப்பா ஜெயிக்க முடியும். முயற்சி பண்ணு. என்னால நான் முடிஞ்சதை ட்ரை பண்றேன். ஆனாலும் அவன் நம்மள விட மாட்டான் போல. இங்க பாருங்க நம்ம காரை இடிச்சு உடைக்க பாக்குறான். நம்மளோட ஆர்சி காரோட அவனோட மாஸ்டருக்கு ஆர்சி கார் சைஸ்ல பெருசா இருக்கனால அவன் காரை வச்சு நம்ம காரை அடிச்சு உடைக்க பாக்குறான். ஆல்ரெடி நம்ம கார் பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு. இதுக்கு மேல இடிச்சானா வெடிச்சிரும். நம்மள இடிச்சு தள்ளி விட்டு போயிட்டான். அவன் தான் முன்னாடி போய்கிட்டு இருக்கான். ஃபினிஷ் லைன் பக்கத்துல வந்தாச்சு. அவன் தான் ஜெயிக்க போறானா? நான் தான் சொன்னேன்ல, என்ன தாண்டி தாசி ரேஸ்ல வேற யாரும் ஜெயிக்க முடியாது. நான் தான் ஜெயிக்க போறேன். இன்னும் பாலம் உடஞ்சி இருக்கு. இல்ல தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. அவன் இந்த போட்டில எலிமினேட் ஆயிட்டான். ஆனா நம்ம போய்கிட்டு இருக்க இந்த பாலம் முன்னாடி உடைஞ்சிருக்கு. அதை கிராஷ் பண்ணி போகணும். நம்ம வேகமா போகணும். ஆனா ஒரேடியா வேகமா வந்துட்டோம் போல. மேல பறந்துகிட்டு இருக்கோம். கீழே போய் விழுந்தா நம்ம கார் வெடிச்சிடும். நம்ம கார்ல இருக்க ஃபியூச்சர் பட்டன் ஆன் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. எஸ் பேராசூட் ஓபன் பண்ணியாச்சு. சேஃபா கீழே போய் லேண்ட் ஆயிடணும். வந்தாச்சு. நம்ம முன்னாடி தான் ஃபினிஷ் லைன் கோடு இருக்கு. அதை தாண்டோம்னா போதும். எப்படி இந்த போட்டியில நம்ம தான் வெற்றி பெற்றிருக்கோம். இந்த காரோட லுக்கை பார்த்து தானே எல்லாரும் கலைச்சிங்க. இந்த கார் தானே ஜெயிச்சிருக்கு. எப்பயுமே ஒரு வெளி தோற்றத்தை வச்சு ஒரு விஷயத்தை மதிப்பிடக்கூடாது. இல்ல இப்படி நடந்திருக்க கூடாது. நீ என்ன ஏமாத்திட்ட. இந்த போட்டியில நான் தான் ஜெயிச்சிருக்கணும். நான் தான் ஃபர்ஸ்ட் போனேன். ரேஸ்ல ஃபர்ஸ்ட் யாரு போறாங்கிறது முக்கியம் இல்ல மாமே. கடைசியில யாரு ஃபினிஷ் லைனுக்கு ஃபர்ஸ்டா வராங்கிறது தான் முக்கியம். அடே மண்டபத்திரம், யாரு ஏமாத்துறான்? நீ தானே லவ்லி இடிச்சு இந்த போட்டியில இருந்து வெளியே தரணும்னு நினைச்ச. அப்பயே நீ தோத்துட்ட. பாஸ் இவன் பேசின பேச்சுக்கு நீங்க ஊன் மட்டும் சொல்லுங்க. அவன் நல்ல இளமை எல்லாத்தையும் உருவிடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நம்ம இந்த போட்டியில ஜெயிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இந்த கார் தான். சோப்பு டப்பா கார்னு கலாய்ச்ச இந்த கார் தான் நம்மள இந்த போட்டியில ஜெயிக்க வச்சிருக்கு. அதுக்குன்னு இந்த ஓட்ட ஆர்சி கார் ஏன் தலையில கட்டலாம்னு நினைக்காத. எனக்கு புதுசா ரிமோட் கண்ட்ரோல் கார் வேணும். ஆஹா ஆரம்பிச்சிட்டான்டா. இங்க இருந்து கிளம்புறதா நமக்கு நல்லது. நம்ம இந்த போட்டியில ஜெயிச்சதுக்காக நமக்கு இந்த கப் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த போட்டியில ஜெயிச்சு இந்த கப்பை வாங்கியாச்சு. அந்த கப்பு எனக்கு தான் சொந்தம். நீ என்ன ஏமாத்திட்ட. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். புரிஞ்சுக்கிறவங்க கிட்ட பேசலாம். இந்த மாதிரி பிரச்சனை பண்ணணும்னு வரவங்க கிட்ட பேசுறதே வேஸ்ட். நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். ஹே லக்கி, நீங்க போங்க பாஸ். நான் ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். அட நாயே சின்சான் வாடா நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். இப்பொழுதைக்கு லக்கி வராது. நம்ம பைக் இங்க தான் இருக்கு. பைக் எடுத்துட்டு போவோம். இந்த கப்பை வண்டிக்கு முன்னாடி வச்சிட வேண்டியதான். ஹே சின்சான் சீக்கிரம் வந்து நீ ஏறு கிளம்பலாம். அடே வளர்ந்து கட்டவனே, உன் காலை வச்சு 4 ஸ்டெப் எடுத்து வச்சுனா நீ வேகமா போயிடலாம். என் குட்டி காலை வச்சு நடந்து வர வேணாம். அடே கொஞ்சம் பொறுமையா போட. பயமா இருக்கு. நீ தாண்டா எல்லா நாளும் வேகமா போகணும்னு கேட்ப. அதெல்லாம் வேற வண்டி இல்ல. இந்த வண்டியில பின்னாடி உட்காந்துட்டு வரதே எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? சின்சானே பயப்படுறியா? அப்ப இனிமே தாண்டா வேகமா போறேன். வேணாண்டா பொறுமையா போட. பயமா இருக்குடா. அப்படியா? நான் பொறுமையா போகணும்னா நம்ம வீடியோ பார்க்குற எல்லாத்தையும் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. பறக்கிறானே எல்லாருக்கும் கேட்டுச்சுல. சீக்கிரம் இந்த வீடியோக்கு லைக் கொடுக்காதீங்களா? லைக் கொடுத்துக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. சொல்லிட்டு நான் பொறுமையா போட விளக்கண்ணே. இல்ல அவனை நான் சும்மா விட மாட்டேன். என் கார் இந்த நிலைமைக்கு மாத்தின அவனை, என்ன இந்த அளவுக்கு கோவப்பட வச்ச அவனை நான் அழிக்காம விட மாட்டேன். ராயப்பா, நான் ஒருத்தன் போட்டோ அனுப்பியிருக்கேன். அவன் கதையை முடிச்சிரு. புரியுதா? நான் பாத்துக்கிறேன் நண்பா. இந்த ராயப்பன் கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டேன்னா அது கச்சிதமா முடிச்சு காட்டுவான் இந்த ராயப்பன்.
என்ன பாரு சின்சான். சின்சான், நல்ல பையனா இருந்தாதான் கடவுள் நம்ம கூட இருப்பாரு எப்பயுமே. இப்ப நீ ஸ்கூல் போ பாப்போம். யாரை ஏமாத்த பாக்குறேன்? கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு என்ன? பட்டா. யாரு யார் அது? கடவுளே, நீங்களா? ஆ, நானே. அப்படின்னா இவ்வளவு நாள் என் கண்ணுக்கு ஏன் நீங்க தெரியல? நான் உங்க அருகில் தான் இருந்தேன். உங்கள் அருகில் உள்ள நல்லவர்கள் மனதில் தான் இருந்தேன். நல்லவர்கள் மூலம் மற்றவர்களுக்கு நன்மைகள் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனா ஐயா, எங்களுக்கு மட்டும் இந்த தண்டனை எதுக்காக? இந்த சின்ன வயசுல எங்க உயிரை எடுத்துட்டீங்க. என்ன கூட விடுங்க. அந்த சின்ன பையன் சின்சான், அவன் என்ன பண்ணான்? அவன் உயிரை எதுக்கு எடுத்தீங்க? இது ஒரு தவறால் நடந்த விஷயம் என்பதால் தான் உன்னை நான் சந்திக்க வந்திருக்கிறேன். உங்களுக்கு மறுபிறவி கொடுக்கதான் வந்திருக்கிறேன். மறுபிறவியா? அப்படின்னா நாங்க மறுபடியும் இந்த உலகத்துல குழந்தைய பிறந்து வளர்ந்து வரணுமா? எங்களுக்கு அது வேணாம். எங்களுக்கு எங்க உடல் தான் திரும்பி வேணும். ஒருவர் உடலில் இருந்து உயிர் பிரிந்து விட்டால் மீண்டும் அந்த உடலுக்குள் உயிரை வருவிப்பது சுலபமான விஷயம் அல்ல. ஆனாலும் இது தவறினால் நடந்த விஷயம் என்பதால் உங்களுக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன். உங்களுக்காக ஒரு சொர்க்க வாசலை நான் திறக்கிறேன். அதன் மூலம் நீங்கள் சொர்க்கத்துக்கு செல்லலாம். செல்லும் வழியில் சொர்க்க கோட்டையை நீங்கள் சந்திப்பீர்கள். அங்கு ஒரு போர்ட்டல் இருக்கும். அந்த போர்ட்டலுக்குள் நீங்கள் சென்றால் உங்கள் உடலுக்குள் நீங்கள் சென்று விடலாம். ஆனால் ஒருவேளை உங்களால் அந்த பாதையில் அந்த கோட்டைக்கு செல்ல முடியவில்லை என்றால் நீங்கள் நரகத்துக்கு செல்லப்படுவீர்கள். சின்சான், நீயா? நம்ம ரெண்டு பேரும் மறுபடியும் உயிரோட வட்டமா? என்ன இது முன்னாடி? இதுதான் லார்ட் சிவன் சொன்ன பாதையா? இன்னும் போய்கிட்டே இருக்குது மேல. ஆனா நம்ம நிக்கிற இடத்த பார்த்தா இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி நம்ம வீடா? நம்ம வீட்டுக்கு மேலதான் நிக்கிறோமா? நம்ம கஷ்டப்பட்டு இந்த ஸ்டெப்ஸ் மேல ஏறி போறதுக்கு ஈஸியா கீழே குதிச்சு ஷார்ட்கட்ல நம்ம வீட்டுக்கு போயிடலாம். என்னாச்சு நமக்கு? இதை தாண்டி அந்த பக்கம் போக முடியல நம்மளால. சரி, இந்த சைடு போக முடியல. நானே இந்த சைடு போவோம். இப்ப பாரு, இந்த சைடும் போக முடியல. என்னடா நடக்குது இங்க? ஒருவேளை மின் பக்கம் தான் நம்மளால இறங்க முடியல. நம்ம வீட்டோட பின்பக்கம் இறங்கி பார்ப்போம். நேரா போய் பின்பக்கம் அப்படியே ஜம்ப் பண்ணி இந்த பக்கமும் நம்மளால போக முடியல. நம்ம வீட்டை விட்டு நம்மளால கீழே இறக்கி போகவே முடியல. என்ன நடக்குதுங்க? நம்ம வீட்டோட மூட்டை மாடியை விட்டு நம்ம வேற எங்கேயுமே போக முடியல. சின்சான், இதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? ஏண்டா மண்டாப்பையில, கடவுளே ஏமாத்தலாம்னு நினைக்கிறியா? கடவுளுக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும் போல. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. நம்ம இந்த இடத்த விட்டுலாம் வெளியே போக முடியாது. போனா இந்த படிக்கட்டு வழியா மேலே ஏறி போலாம். அப்படின்னா நமக்கு இன்னும் உயிர் வரலையா? நம்ம இன்னும் ஆத்மாவாக தான் சுத்திக்கிட்டு இருக்க மாட்டேங்குது. சரி, நமக்கு இதை விட்டா வேற வழி இல்லை. லார்ட் சிவன் சொன்ன மாதிரி இந்த படிக்கட்டு வழியா மேலே ஏறி போய் அங்க இருக்க அந்த போர்ட்டல் வழியா நம்ம உடம்புக்குள்ள மறுபடியும் போவோம். ஆனா அங்க போறது அவ்வளவு ஈஸி இல்லை போல. படிக்கட்டு பாருங்க, போய்கிட்டே இருக்கு வானத்தை நோக்கி. எவ்வளவு தூரம் போகணுமோ? ஏண்டா லவ்லியே, அப்ப நம்ம இப்ப யாரு கண்ணுக்குமே தெரிய மாட்டோம் தானே? இப்ப நம்ம ஒரு ஆத்மாவா இருக்கோம். அதனால நம்ம யார் கண்ணுக்கும் தெரியவும் மாட்டோம். இப்ப நம்ம ஏறி போய்கிட்டு இருக்க அந்த படிக்கட்டும் யார் கண்ணுக்கும் தெரியாது. நமக்கு மட்டும் தான் தெரியும். யாரு கண்ணுக்குமே தெரிய மாட்டேன்னா அப்ப நீ பேயா? நான் பேய்னா நீங்க என்ன சார்? அச்சச்சோ, என் பின்னாடி ஒரு பேய் துரத்திட்டு வருது, என்ன காப்பாத்துங்க. நம்ம ரெண்டு பேருமே இப்ப பெய் தாண்டா. கொஞ்ச நேரம் கம்முனு வாடா, இன்னும் ரொம்ப தூரம் மேலே ஏற வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி படிக்கட்டு கொடுத்ததுக்கு பதிலாக ஒரு லிஃப்ட் கொடுத்துருந்தாருன்னா சர்ன்னு மேலே ஏறி சொர்க்கலோகத்துக்கு போயிருக்கலாம். நம்ம உயிரோட இருக்கும் போது தான் மலை உச்சில இருக்க கோயிலுக்கு போறதுக்காக படிக்கட்டு வழியா மேலே ஏறி போய் கடவுளை பார்க்க போவோம். இப்ப கடவுளே நம்ம படிக்கட்டுல ஏறி போக சுட்டா. ஆல்ரெடி படிக்கட்டு வழியா மேலே ஏறி வந்ததுக்கே கால் வலிக்குதுடா. நீ பேசி பேசி என் காதையும் வலிக்க வச்சிடாதடா. டேய் லவ்லியே, ஒரு 4 அடி பின்னாடி வா, எனக்கு கொஞ்சம் வயித்த கலக்கிற மாதிரி என்னது? இருக்கு. ஆள விடுறா சாமி, நான் முன்னாடி போய்க்கிறேன், நீ என் பின்னாடியே வா. இவன் தான் என் ஸ்கூல்ல வெடிகுண்டு கேங்கோட லீடர். நாங்க வந்தாலே வெடிகுண்டு சந்துல புந்துல மறைஞ்சுக்கோ. ஒளிப்பயல, என் பின்னாடி ஒரு 10 அடி தள்ளியே வா, அதான் எனக்கு சேஃப். இதுக்கு மேல முடியாதுடா அப்பா. ஏன்டா நின்ட்ட? மூச்சு வாங்குதே, காலெல்லாம் வலிக்குதே, என்னால இதுக்கு மேல ஏறி வர முடியாது. டேய், என்னடா இப்பயே எப்படி சொல்ற? நம்ம இன்னும் பாதி தூரம் கூட ஏறல, ரொம்ப தூரம் ஏறி போகணும்டா. லார்ட் சிவன் சொன்னது உனக்கு கேட்டுச்சுல? நம்ம சொர்க்கத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோட்டைக்கு போகலைன்னா நம்மள நரகத்துக்கு கொண்டு போய் விட்டுருவாரா? வலிக்கட்டுருச்சே. நல்ல வேலை சின்சான் இருந்தான், அதனால நின்னுட்டோம். இல்லைன்னா உருண்டுட்டு மறுபடியும் கீழே போயிருப்போம் போல. ஹே சின்சான், என் மேல ஏறி இவனை வேற நான் தூக்கிட்டு போகணுமா? சித்தத்தா சித்தா சித்தா சித்தத்தா, போலாம் போலாம் போலாம். நம்ம நடந்து போகும்போதே காலெல்லாம் வலிச்சுது. இப்போ இவனை தூக்கிட்டு வேற இன்னும் ரொம்ப தூரம் மேல போக வேண்டியது இருக்கு. ஹே சின்சானே, கொஞ்ச நேரம் ஆடாம வாடா. நான் என்ன ஆடு மாதிரி அப்படியே கத்துறேன்? நான் ஆடலாம் கிடையாது, மனுஷன் தான். உன் மொக்க சொக்க கேட்கறதுக்குலாம் நேரம் இல்லடா. என் மண்டை மேல உட்காந்துட்டு கொஞ்சம் ஆட்டாம வாடா. நீ இவ்வளவு பொறுமையா நடந்து போனா எந்த காலத்துல மேல ஏறி போறது? வேகமா போடா. என் மேல ஏறி உட்காந்துட்டு என்னையவே மிரட்டுறியா நீ? நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்த அப்படியே இங்க இருந்து கீழே தள்ளி விட்டுருவேன் பாத்துக்க. உன்னால நடக்க முடியலன்னு உன்னை பாவம் பார்த்து என் தலை மேல உட்கார வச்சு கூட்டிட்டு வந்தேன் பாத்தியா? என்ன சொல்லணும்டா.
அவ்வளவுதான், இதோட படிக்கட்டு முடிஞ்சிருச்சா? ஹே சின்சான், கீழே இறங்குடா. இங்க உட்காந்துருக்கதான் ஜாலியா இருக்கு. இரு, அப்படியே உன்னை கீழே தூக்கி போறேன். ஆமா, நம்ம தான் பேயாச்சே. இங்க இருந்து கீழே விழுந்தாலும் நமக்கு எதுவும் ஆக போறது இல்ல. கீழே விழுந்தா ஒன்றும் ஆகாதுதான். ஆனா இந்த படிக்கட்டு வழியா ஏறி அந்த மேல இருக்க கோட்டைக்கு போகல, நம்மள நரகத்துக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. நரகத்துக்கு போனா அங்க கொதிக்க கொதிக்க வடை சட்டிக்குள்ள என்ன இருக்கும், அதுக்குள்ள போட்டு ஒன்று வறுத்து எடுத்துருவாங்க. நம்ம கேட்டது கடவுளுக்கு கேட்டுருச்சு போல. நம்மளால நடந்து வர முடியலன்னு கேட்டோம், அதுக்கு ஒரு சைக்கிள் கொடுத்துருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம இந்த படிக்கட்டுல சைக்கிள்ல தான் போறோம். ஆனா இந்த படிக்கட்டுல இந்த சைக்கிள் மேல ஏறுமா? ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ இது மேலே ஏறி போகணுமா? இதுவே கிராஸாக இருக்கு. சைக்கிள் வலிக்கு விட்டு கீழே விழுந்துட போகிறோம். கமா, நம்மளால ஏற முடியும். ஸ்டெப்ஸ் கிட்ட வந்தாச்சு, அவ்வளோதான் ஸ்டெப். ஆனால் ஸ்டெப்ஸ் மேலே ஏற முடியலையே. முன்னாடி போகணும்னு பார்த்தா பின்னாடி வருது சைக்கிள். நம்ம நினச்ச மாதிரியே இந்த சைக்கிளை வச்சுட்டு இந்த ஸ்டெப்ஸில் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல. இதுக்கு இறங்கி நடந்தே போயிடலாமோ? நம்ம நடந்து போனால் சின்ன சைக்கிள் அழுத்த முடியலன்னு மறுபடியும் நம்ம தலையில் ஏறி உட்காந்துக்குவோம். அதுக்கு நம்ம சைக்கிளே அழுத்திட்டு போயிடலாம். ஆனால் இந்த சைக்கிள் இன்னும் ரொம்ப தூரம் அந்த படிக்கட்டில் போக வேண்டியது இருக்கும் போல. இந்த சைக்கிள் அழுத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம். என்ன என்னை விட்டு அவன் மட்டும் போய்கிட்டே இருக்கான். அவன் சைக்கிளில் பின்னாடி உட்காந்துருக்கலாமோ? இந்த சைக்கிளில் பின்னாடி உட்காரவே முடியாதாட்டுக்கு. பின்னாடி சீட்டே இல்லை. எனக்கும் சைக்கிள் ஓட்ட தெரியுமுல்ல. எந்த சைக்கிள் எடுக்கலாம்? இந்த பச்சை கலர் சைக்கிள் எடுத்துகிட்டு போவோம். அண்ணன் வர்றேன் வள்ளிவிட்டே சைக்கிள் எழுதிட்டு போவோம். ஆனால் நம்ம இருக்க சைஸுக்கு சைக்கிள் மேலே ஏறிட்டோம். மறுபடியும் கீழே எப்படி இறக்க போகிறேன்னு தெரியல. லவ்லியே அந்த சைக்கிளில் போக முடியாமல் நடுவில் திணறிட்டு நிற்கிறான். நம்ம எப்படி இந்த சைக்கிள் எழுதிட்டு போக போகிறோன்னு தெரியல. ஆஹா, ஆரம்பமே கஷ்டமா இருக்கே. என்ன அந்த சைக்கிள் முன்னாடி போகும்னு பார்த்தா பின்னாடி வந்துகிட்டு இருக்கு. சைக்கிளே கொஞ்சம் முன்னாடி வேகமா போ. உனக்கு நான் பெட்ரோல் நிறைய வாங்கி ஊத்துறேன். சைக்கிளுக்கு பெட்ரோல் ஊற்ற மாட்டாங்கல்ல, எதுவுமே ஊற்ற மாட்டாங்க. இதே இந்த இடத்துல சைக்கிளுக்கு பதிலாக பைக் இருந்துருந்தா புர்ன்னு முறுக்கிட்டு வேகமாக முன்னாடி போயிருப்பேன். ஆனால் சைக்கிளை அழுத்திட்டு நம்மளால போக முடியல. சைக்கிளை விட்டு நம்ம கீழே இறங்க முடியாது. இறங்கிட்டா மறுபடியும் ஏற முடியாது. என்னது இது? இந்த சைக்கிள் பெல்லுக்கு பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்கு. அதை கொடுத்தது சைக்கிள் வேகமாக போகுது. என்ன எதுக்கு தள்ளி விடுற? ஆஹா, மண்டபையில தள்ளி விட்டனே. இங்க இருந்து கிளம்பணும், இல்லைன்னா நம்ம மண்டையிலே ஒரு கொட்டு கொட்டி போடுவான். மண்டபையில வழி விடுற. பார்த்தே இல்ல என் சைக்கிள்ல பின்னாடி ராக்கெட்லாம் இருக்கு. அந்த ராக்கெட்டை கொடுத்தா நான் ஜெட் மாதிரி சர்ன்னு பறந்து மேல போயிருவேன். எப்படி பறந்துகிட்டு இருக்கோம்ல, சர்ன்னு மேல வந்தாச்சு. நம்ம இதுக்கு மேல நம்மளால சைக்கிள்ல போக முடியாதாட்டுக்கு. இங்க ஏதோ ட்ரக் மாதிரி சின்னதா ஒண்ணு வச்சிருக்கானுங்க. ஒருவேளை அதுல தான் நம்ம போகணுமோ இதுக்கப்புறம்? ஆனா நாங்க 2 பேர் இருக்கோம். இங்க ஒரே ஒரு வண்டி தானே இருக்கு. ஹே லவ்லி, சீக்கிரம் மேலே ஏறி வா, இல்லைன்னா உன்னை விட்டு நான் போயிருவேன். சொன்னது கேக்குதா? தள்ளி விடுற மாதிரி தள்ளி விட்டு போயிட்டு நீ அங்கே போய் கத்திக்கிட்டு இருக்கியா? எங்கடா நம்ம சைக்கிள்? அங்கே பாருங்க, அங்கே போயிருச்சு. நல்ல வேலை ஒரேடியே கீழே போலியே. சரி ஓகே, நம்ம சைக்கிள் எடுத்துட்டு மறுபடியும் நம்ம கிளம்புவோம். சைக்கிள் நேரம் கீழே போய்கிட்டு இருக்கேன். பிரேக்கை பிடிச்சாலும் நிற்க மாட்டேங்குது. ஆஹா, டயர் எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கு. எப்படி நிறுத்த போறோம்? அப்பாடா, நின்றுச்சு. லைட்டாக இன்னும் கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ணோம்னால மறுபடியும் வலிக்கிட்டு கீழே போயிடும். எப்படியாவது அந்த சைக்கிளை திருப்பணும் பின்னாடி. அவ்வளோதான், திருப்பியாச்சு. இனிமேல் சைக்கிளை நிறுத்தவே கூடாது, நேரம் மேலே போய் தான் நிறுத்தணும். சைக்கிளில் இருக்க ஏதோ ஒரு பட்டனை கொடுத்ததுக்கப்புறம் தான் ராக்கெட் மாதிரி போனோம். நம்ம சைக்கிள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இது என்ன இது? அட பெல்லு. இந்த பெல்லு சவுண்டை கூட இப்போ வர சைக்கிள் எல்லாம் கேட்க முடியல. எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், நம்ம கிட்டத்தட்ட மேலே வந்தாச்சு. இவன் என்ன குறுக்க நிற்கிறான்? பெல் அடிப்போம். ஹே சின்சான், வழிவிடு. எனக்கு காது கேட்குதா இல்லையாடா? அவன் ஒரு இன்ச்சு கூட நவராம நின்னா. அவன் மேலேயும் விட்டு ஏற்றிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான், இதுக்கப்புறம் நம்ம சைக்கிளில் போக முடியாது. இனிமே சைக்கிள் இல்லை, அங்கே வேற ஒரு வண்டி நிறுத்திருக்கானுங்க பாரு. அதில் ஏறி போட மாட்டேங்குது இந்த படிக்கட்டில். அப்புறம் ஏடா இங்கே நின்றுக்கிட்டு இருக்க? வா நம்ம கிளம்பலாம். இங்கே போயிரு, தள்ளு வண்டி கடை. நம்ம சாப்பிட்றதுக்கு பானிபூரி கடை மாதிரி இங்கே ஒரு கடை இருக்குது. இதில் என்னென்ன பொருள் இருக்குது? ஹாட் பர்கர் $5. பேய்களுக்கும் சாப்பாடா? போய் ஃபஸ்ட்டு சாப்பிடுமா. இங்கே பர்கர் ஜூஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் நம்மளால கையில் எடுத்து சாப்பிட முடியாதாட்டுக்கு. சரி ஓகே, நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். இப்போ இதை எடுத்துகிட்டு தான் நம்ம அந்த படிக்கட்டு வழியாக மேலே ஏறி போகணும் மாட்டுக்கு. பைக்குனா கூட எப்படியாவது போயிடலாம். ஆனால் இது டயர் எப்படி ஏறும்? ஹே சின்சான், அங்கே என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? சீக்கிரம் வாடா, கிளம்பலாம். போலாம் போலாம் போலாம். நல்லா டைட்டாக பிடிச்சிக்க. இவ்வளோ நேரம் நம்ம நடந்தோம், சைக்கிள்லையும் பொறுமையாக வந்தோம். இதுக்கப்புறம் இன்னும் படிக்கட்டு மேலே இந்த வண்டி ஏற மாட்டேங்குது. நம்ம நினச்ச மாதிரி டயர் கொஞ்சம் பெருசாக இருக்கும் போல. ஏறிடுச்சு. எஸ், பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு சின்ன கேப் கூட சைடில் இல்லை, கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிருக்கு. நம்ம எந்த சைடுமே நவுத்த தேவையில்லை, அதுவா போகும். நம்ம முன்னாடி பின்னாடி மட்டும் கண்ட்ரோல் பண்ணா போதும். அடே லவ்லி, நம்ம சைக்கிள்ல வந்தது கூட இதோட வேகமா வந்தோம்டா. இன்னும் கொஞ்சம் வேகமா போ. நானடா போக மாட்டேன்னு சொன்னேன். இதுக்கு மேல வேகம் போக மாட்டேங்குதுடா. என்ன வண்டி நவர மாட்டேங்குது? ஆஹா, டயர் மாட்டிக்கிச்சு போலியே. பின்னாடி புகை தான் வருது. வேகமா ரேஸ் பண்ணி பார்ப்போம், முன்னாடி போகுதானே. கொஞ்சம் கூட நகர்ற மாதிரி தெரியல. நல்லா டயர் மாட்டிக்கிச்சேட்டுக்கு. நம்ம தான் இறங்கி தள்ளணும், வேற வழி இல்லை. ஹே சின்சானே, நான் பின்னாடி இருந்து தள்ளுறேன். நீ முன்னாடி உட்காந்து அப்படியே முன்னாடி முறுக்கிட்டு போ, சரியா? நான் பாத்துக்கிறேன். நீ தள்ளு 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 தள்ளு. இன்னும் கொஞ்சம் வேகமா தள்ளு 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 தள்ளு. நானும் முடிஞ்ச அளவுக்கு தள்ளுறேன். ஒரு இன்ச்சு கூட முன்னாடி போக மாட்டேங்குது. ஏன்னா பின்னாடி வந்துகிட்டு இருக்கு. பிரேக்க போடுறா. சாரிப்பா, பிரேக் மேல கைய வைக்க மறந்துட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும், நீ இன்னும் வேகமா தள்ளு. இவ்வளவு பொறுமையா தள்ளிக்கிட்டு இருக்க. ஏன்டா சொல்ல மாட்டேன்?
பின்னாடி வந்து தள்ளி போயிரு. அப்பதான் உனக்கு தெரியும், நீ ஜம்முன்னு உட்காந்துட்டு தானே வர. மறுபடியும் மாட்டிக்கிச்சா? இந்த ஒன் வே ரோட்ல இந்த வண்டியை ஓட்ட சொன்னா இப்படிதான் மாட்டிக்கிட்டு இருக்கோம். வேகமா தள்ள. இந்த வண்டி மேல நம்ம உட்காந்தா இந்த வண்டி நம்மள இழுத்துட்டு போகும்னு பார்த்தா இப்ப இந்த வண்டியவே நான் தான் தள்ள வேண்டியதா இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்த சைக்கிளே தேவலாம்டா. ஆனா எனக்கு ஜாலியா இருக்குல்ல. தள்ள 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 தள்ள, வேகமா தள்ள. இருக்கும்டா, ஜாலியா இருக்கும். ஏன்னா தள்ளுறது நான் தானே, நீ ஜம்முன்னு உட்காந்துட்டு மட்டும் தானே வர. அப்பாடா மேல வந்தா. தள்ளாரு தள்ளாரு, முன்னாடி வழியில. இதுக்கப்புறம் இதுலயும் போக முடியாதா? நடந்துதான் போக மாட்டேங்குது. ஆனா கொஞ்சம் முன்னாடி பாரு, ஒரே ஒரு கம்பி தான் இருக்கு, அது மேல நடந்து போகணுமா? ஆமா, இங்க ஒரே ஒரு சின்ன கம்பி தான் கொடுத்துருக்கானுங்க. இப்ப இது மேல ஏறி போகணுமா? நம்ம எவ்வளவு ஹைட்ல இருக்கோம். இங்க இருந்து விழுந்தா அவ்வளவுதான். நம்ம சரி அப்படியே பொறுமையா நடந்து போவோம். வலிக்கிட்டு விழுந்தா அவ்வளவுதான் நம்ம கதை. பாதி தூரம் வந்தாச்சு. இப்ப எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, காலெல்லாம் நடுங்குதுங்க பாருங்க. கால் வேற வழுக்குது. லைட்டா ஸ்லிப் ஆனாலும் கீழே விழுந்துருவோம். அப்படியே பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி போக வேண்டியதான். அப்படியே கப்பா கீழே போறீங்க, எவ்வளோ வரும். அச்சோ போச்சு, வலிக்கு விட்டுருச்சு. நல்ல வேலை கம்பியை பிடிச்சிட்டேன். ஆனா நடுவில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன். சின்சான் காப்பாத்து, உன்னால மட்டும்தான் என்ன காப்பாற்ற முடியும். ரொம்ப நேரம் இந்த கம்பியை என்னால பிடிச்சிட்டு இருக்க முடியாது. காப்பாத்து. அட பாவி, என்னடா நடுவுல போய் மாட்டிக்கிட்டு இருக்க? உனக்கு எக்ஸசைஸ் பண்ண இடமே கிடைக்கலையா? ஏடா என்ன பார்த்தா உனக்கு எக்ஸசைஸ் பண்ற மாதிரி இருக்கா? நான் இங்க மாட்டிக்கிட்டு இருக்கேன்டா. ரொம்ப நேரம் இந்த கம்பியை பிடிச்சிட்டு இருக்க முடியாதுடா சின்சானே. அப்படியே பக்கத்துல வாடா, பொறுமையா நடந்து வந்து அப்படியே என்ன மேல தூக்குடா. என்னது நானும் வந்து மாட்டிக்க போறேன்டா. உன்னால கண்டிப்பா முடியும் சின்சான். பொறுமையா அந்த கம்பி மேல நடந்து வா. கீழே முட்டை எந்த காரணத்துக்காகவும் பாத்துறாத. என்ன இவ்வளவு மேல நிக்கிறோம்? என்னால முடியாது, எனக்கு பயமா இருக்கு. நானும் வர மாட்டேன். சின்ன என் கை வழுக்க ஆரம்பிச்சிருச்சு. கீழே விழுந்துருவேண்டா, காப்பாத்துறா வந்து. சரி அழுகாத, வாரே. எனக்கு பயமா இருக்கு. கீழே பார்த்தா தானே பயப்படுவோம். கீழே பார்க்காம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல போயிட வேண்டியதான். அப்படிதான், கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வா. உன்னால முடியும்டா சின்சான். வா 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 வா. இருடா, வந்துகிட்டு தானே இருக்கேன். உள்ளுக்குள்ள எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா? கொஞ்சம் வழுக்குச்சுனால கீழே விழுந்துருவோம். உன்னை கப்பத்தை வந்து நானே கீழே விழுந்துட போறேன். அப்படிதான், வா 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 வா. பக்கத்துல வந்து என்ன அப்படியே மேல தூக்கிடுறா சின்சான். என்ன மேல தூக்கு. நல்ல வேலை சின்சான், எனக்கு காப்பாத்தின. உன்னை நான் காப்பாத்திட்டேன். என்ன யாரும் இங்க இருந்து காப்பாத்துவா? பயப்படாத, நான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி போறேன். என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிவா, சரியா? கீழே உயரத்தை பார்த்தா தானே பயமா இருக்கு. நம்ம கீழே பார்க்கவே கூடாது. ஆனா கீழே பார்க்காம எப்படி நம்ம முன்னாடி நடக்கிறது? தப்பா ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம்னாலும் வலிக்கிட்டு மறுபடியும் கீழே விழுந்துருவோம். ஏன்டா லவ்லி, நமக்கு தான் ஆல்ரெடி ஆக்சிடென்ட் ஆகி நம்ம பேயா தானே இப்ப சுத்திக்கிட்டு இருக்கோம். இங்க இருந்து கீழே விழுந்தா நமக்கு என்ன ஆக போகுது? இங்க இருந்து நம்ம கீழே விழுந்தா மறுபடியும் நம்ம உயிரெல்லாம் போக போறது இல்ல. ஆனா நம்ம நரகத்துக்கு போயிருவோம்டா. இங்க இருந்து அந்த கண்டெய்னருக்கு ஜம்ப் பண்ணணும். கமான். நல்ல வேலை, கொஞ்சம் முன்னாடி விழுந்திருந்தோம்னா கண்டிப்பா கீழே விழுந்திருப்போம். ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருக்கோம். ஹே சின்சான், நீயும் வா. அவனை காப்பாத்த வந்து நான் நடுவுல மாட்டிக்கிட்டேனே. பின்னாடியே திரும்பி போக முடியாது, முன்னாடியும் போக முடியாது. நடுவுல நிக்கிறோம். அவன் ஈஸியா போயிட்டான். நம்ம எப்படி போறோமோ தெரியல. பொறுமையா நடந்து போவோம். அவன் நம்மளோட வளர்ந்துகிட்டவனா இருக்கிறனால 4 ஸ்டெப் எடுத்து வச்சதுமே இங்க இருந்து அங்க போயிட்டான். ஆனா நம்ம குட்டி காலை வச்சு நடந்து போறதுக்கு எவ்வளவு ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டியதா இருக்கு. ஒரு ஸ்டெப் பார்த்து நடக்க வேண்டியதா இருக்குது. அவ்வளவுதான், வந்துட்டோம். என்ன தள்ளி விட்டுறாதரா. இங்கே நான் நின்றுட்டு இருக்க, முன்னாடி போக வேண்டியதானே. இதுக்கப்புறம் எல்லாமே ஈஸியா இருக்கும். என்ன ஈஸியா இருக்கும்னு பார்த்தா இவ்வளவு மோசமா இருக்கு. இதுல எப்ப நான் போவேன்? என்னடா சின்சனே, இவ்வளவு வேகமா போய் அங்க நின்றுகிட்டு இருக்கேன். நான் இதை பார்த்துட்டு தான் திரும்பி வந்துட்டேன். இதுல இருந்து இப்போ ஒன்று ஒன்றா ஜம்ப் பண்ணி போகணும். சரி ஓகே, நானே ஃபர்ஸ்ட் போறேன். இப்போ இங்கிருந்து அங்கே ஜம்ப் பண்ணணும். அதே மாதிரி நிறைய ஜம்ப் பண்ணி போகணும் மாட்டேங்க. சரி ஓகே, நான் முன்னாடி போறேன், என்ன ஃபாலோ பண்ணி வா. சரி, நம்ம கொஞ்சம் பின்னாடி போய் இப்போ ஜம்ப் பண்ணுவோம். இதே மாதிரி நமக்கு முன்னாடி இருக்க ஒரு பெட்டியே ஜம்ப் பண்ணி போகணும். ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணோம்னாலும் கீழே விழுந்துருவோம். ஆஹா, நான் ஏதோ ஒரு 5-6 பெட்டி தான் இருக்கும், ஈஸியாக ஜம்ப் பண்ணி போயிடலாம்னு நினைச்சேன். ஆனால் நமக்கு முன்னாடி பாருங்க, இன்னும் ஏகப்பட்ட பெட்டி இருக்கு. ஏதாவது பெட்டியை ஜம்ப் பண்ணும்போது சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் கீழே விழுந்துருவோம். அப்புறம் இவ்வளோ நேரம் நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாயிரும். அங்கே தூரத்தில் ஒரு கோட்டை தெரியுது பாருங்க, அதுதான் இந்த சொர்க்கவாசலோட கோட்டைன்னு நினைக்கிறேன். அது பக்கத்தில் போயிட்டோம்னா போதும். அங்கே தான் நம்ம மறுபடியும் நம்ம உடம்புக்குள்ள போகிறதுக்கான போர்ட்டல் இருக்கும். அந்த போர்ட்டலுக்குள்ள போயிட்டா நம்ம மறுபடியும் நம்ம உடம்புக்குள்ள போயிடலாம். நமக்கு உயிர் திரும்பி வந்துடும். எஸ், ஆல்மோஸ்ட் அந்த கோட்டைக்கு பக்கத்துல வந்தாச்சு. ஒரு வழியா அந்த பெட்டிலாம் தாண்டி வந்தாச்சு. ஹே சின்சான், நீ வா. ஆத்தி, இதை தாண்டி போறது ஈஸி இல்லை. நம்ம திரும்பி அப்படியே வந்த வழியிலேயே பேர வேண்டியதான். ஆனா நம்ம வந்த ரூட்டு இதை விட மோசமான இருக்கு. இங்க இருந்து நம்ம மறுபடியும் திரும்பி போறதுக்கு இங்க இருந்து நம்ம அந்த கோட்டைக்கே போயிடலாம் போல. சரி, ஒன்று ஒன்றா ஜம்ப் பண்ணி போவோம். என்ன மேல சத்தம்? அங்க பாருங்க, ஃப்ளைட்டு போய்கிட்டு இருக்கு. ஆனா அந்த ஃப்ளைட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு நம்ம தெரிய மாட்டோம், நம்மளும் தெரிய மாட்டோம். இங்க இருக்க இந்த ரூட்டும் தெரியாது, அங்க இருக்க கோட்டையும் தெரியாது. ஏன்னா நம்ம இப்ப பேய் லக்க 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 லக்க. அவ்வளவுதான், நம்ம லவ்லி பக்கத்துல வந்தாச்சு. வந்துட்டோம்ல. சின்சான், ரொம்ப சந்தோஷப்படாத. கொஞ்சம் முன்னாடி என்ன இருக்குன்னு பாருக்கண்ணா. இப்ப இந்த கம்பி மேல ஏறி போகணும். நம்ம இதை மட்டும் கிராஸ் பண்ணி போயிட்டோம், நம்ம அந்த கோட்டைக்கு போயிடலாம். சரி, நான் முன்னாடி போய் அந்த ஹோட்டல் எங்க இருக்குன்னு பாக்குறேன். நீ என் பின்னாடியே வா. இதுக்கு முன்னாடி நம்ம இதே மாதிரி கம்பியில நடந்து வந்தனால இப்போ இதுல நடந்து போறதுக்கு கொஞ்சம் பயம் இல்லாம இருக்கு. இருந்தாலும் நம்ம பொறுமையாவே போவோம். ஏன்னா இவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்பட்டு இந்த கோட்டைக்கிட்ட வந்தாச்சு. ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணி கீழே விழுந்தோம், நமக்கு நேரம் யமலோகத்துக்கு டிக்கெட்டு தான்.
ஓகே அவ்வளோதான் பக்கத்தில் வந்தாச்சு ஜம்பே எஸ் வந்தாச்சு ஹே சின்சான் கமான் இருறா வர இந்த கம்பியில் நடத்த வருது நான் ஈஸியாக நினைச்சியா எவ்வளோ பயமா இருக்கும் தெரியுமா அடே எங்க அப்பா எவ்வளோ உயரத்தில் இருக்கிறோம் நம்ம பொறுமையாக போனால் ஒருவேளை அவன் நம்மளை விட்டு போட்டருக்குள்ள போயிட்டானா நான் இங்கே மாட்டிக்குவேன் நானும் வரேன் நம்ம இவ்வளோ நேரம் ஆத்மாவா சுற்றிக்கிட்டு இருந்ததுக்கு ஒரு முடிவு வந்துருச்சு இதுதான் காட் சொன்ன சொர்க்கவாசல் கோட்டையாக இருக்கணும் இங்கே தான் நம்ம மறுபடியும் நம்ம ஆத்மாவாக இருந்து நம்ம உடம்புக்குள்ளே போகிறதுக்கான போர்ட்டலும் இருக்கும் கோட்டைக்கு பக்கத்தில் ஏதோ ஒன்று இருக்குது கண்டிப்பாக அதுதான் அந்த போர்ட்டலாக இருக்கணும் அந்த போர்ட்டலுக்குள்ளே மட்டும் நம்ம போயிட்டோம் மறுபடியும் நம்ம உடம்புக்குள்ளேயே நம்ம போயிடலாம் நம்ம பூமியில் மறுபடியும் உயிரோட வாழலாம் கமான் சின்சான் சீக்கிரம் வா இது இருக்கு பாருங்க அந்த போர்ட்டல் பார்க்கவே பயங்கரமாக இருக்கு ஓகே இதுக்குள்ளே போவோமா 1 2 3 சின்சான் நீ எங்கே தான் இருக்கியா 2 பேர் கீழே வந்தாச்சு இது நம்ம வீட்டோட ஸ்விம்மிங் பூல் தானே நம்ம வீட்டு வரைக்கும் வந்துட்டோம் ஆனால் இன்னமும் நம்ம பேயாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கோமா இல்லை நம்ம உடம்புக்கு உயிர் வந்துருச்சான்னு தெரியலையே எப்படி தெரிஞ்சுக்கிறது சரி இருங்க வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் வீட்டுக்குள்ளே இருக்க கண்ணாடியை பார்த்தா நம்ம உடம்பு தெரியுமா அங்கே போடுற நம்ம லக்கி இருக்கு அதுகிட்ட கேட்டால் சொல்ல போகுது அட ஆமா இல்ல ஆனால் அங்கே நம்ம லக்கி மட்டும் இருக்க மாதிரி தெரியல அது யாரு பாஸ் எனக்கு புதுசா ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்க என் டார்லிங் இனிமே என் கூட தான் இருப்பாங்க எங்களுக்கு உயிர் போய் உயிர் வந்திருக்கு நீ ஜோடி பிடிச்சிட்டு வந்திருக்கியா சின்சான் விடுறா ஆனால் இப்போ நம்ம லக்கி கண்ணுக்கு தெரியும் அப்படின்னா நம்ம உடல் நமக்கு கிடைச்சிருச்சு நமக்கு திரும்பி உயிர் வந்துருச்சு ஓகே கைஸ் ஃபைனலி இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லாரும் இந்த வீடியோ லைக் கொடுத்து சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி சொல்லுங்க அவங்கள பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்கல்ல இந்த காலத்தில் நம்ம 100 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டோம்னாவே பெரிய விஷயம் தான் அதுக்கப்புறம் நம்ம சொர்க்கத்துக்கு போகுமா நரகத்துக்கு போகுமா நமக்கு தெரியாது பட் நல்லவங்களா இருந்தால் சொர்க்கத்துக்கு போகலாம் நீங்கள் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா இல்லை நரகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களாங்கிறத நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம்